இந்த குணாவை ராமநாதபுரம் சிறைக்கு அனுப்பிச்சோன்னா தான் குகனை வெளியே விடுறாங்க. இப்போ அவங்க தாயார்கிட்ட ஃபோன்ல தகவல் அழுகுறான். அவங்க தாயார் அங்கருந்தே பேசினதாகவும், அம்மா இந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உடைகள்லாம் கொண்டு போய் குடுத்து இவங்க அங்க தான் இருக்காங்க. மறுநாள் என்ன பண்றாங்க, திடீர்னு பார்த்தா காவல்துறையிலேருந்து ஏன்டா அந்த பிரிசனர் வார்டுக்குள்ள யாரும் போ முடியாதுல்ல. அந்த டைம்ல மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு. இறந்துட்டார். மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு. அதனால இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல வெளிய சொல்றாங்க. தகவல வெளிய சொன்னோனே, இங்க வந்து இவங்க உறவினர்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என் பையன் நேத்தே சொன்னான். இந்த மாரி இது பண்ணிட்டாங்க. அதுக்கு முதல் நாள் என்ன பண்றாங்க, அதுக்கு முதல் நாள் தான் வந்து மானாமதுரை குற்றவியல் நீதித்துறை நடுவர் அவர் வந்து சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு தான் சென்று ஸ்டேட்மெண்ட் வாங்குறாரு. நல்லா கேட்டீங்கன்னா சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு தான் ஆகாஷ் ஜெலிசனிடம் வாக்குமூலம் வாங்குறாரு. மறுநாள் வந்து இந்த ராஜாஜி மருத்துவமனைக்கு வந்தோனே இறந்துறாங்க. இப்போ 2 கேஸ். ஃபர்ஸ்ட் வந்து அழகர் கொடுத்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் அழகர் தான் கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்கன்றாங்களே. அப்ப போலீஸ் எதுக்கு அடிச்சு இவனை கொண்டு போய் வச்சாங்கன்னு தெரியல. அப்போ ஜிஹெச்லயே வந்து நடுவர் நீதித்துறை நடுவர் சிவகங்கை ஜிஹெச்ல வாங்கிட்டாங்க. சிவகங்கையில இருந்து இவங்க மதுரைக்கு மாத்திருக்காங்க. ஒருவேளை சிவகங்கையில இருந்து மதுரைக்கு வரும்போது ஏன்னா நான் இவ்வளவு சொல்லி நீ ஜட்ஜ் கிட்ட உண்மையை சொல்லிட்டியாடா? ஏன்னா ஜட்ஜ் கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்க. ஏன்னா அதான் நேத்து ரிலீஸ் ஆயிருக்கு. மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச்ல. இவ்வளவு சொல்லி நீ உண்மையை சொல்லிட்டியாடா? நான் அடிச்சேன்னு சொல்லக்கூடாது. எப்பயுமே காவல்துறை எதுக்கு கண்ண கட்டினாங்க அப்படின்னா யார் கால உடைச்சாங்கன்னு தெரியக்கூடாதுன்றதுதான். அங்க தெரியக்கூடாது. இப்ப அவங்க பாசக்கே போயிடலாம். இப்படியே இருக்கும் மூச்சு திணறல் வந்து இறந்துட்டார். மூச்சு திணறல் அப்போ ஜிஹெச்ல இருந்து ஒரு மல்டி ஸ்பெஷல் இதுவே பெரிய ஜிஹெச் அரசு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இருந்து நீங்க ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு மதுரை கொண்டு போறீங்க. மதுரையிலே வந்து அங்க இருக்கிறாரு. மதுரையில வந்து அங்க இருந்து இதுக்கு முன்னாடி சாத்தான்குளம் அதுவே இந்த மாசம் ஜட்ஜ்மெண்டே இன்னும் வரப்போகுது. இன்னும் விரைவில் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இப்போ இது போன்ற சூழ்நிலையில அந்த நீங்க சொல்றது வந்து வழியில தான் அடிச்சிருக்காங்க. மீன் சிவகங்கை ஜிஹெச்ல இருந்து மதுரை வழியில தான் நடக்கிறதுக்கான நம்ம பார்க்கல. வாய்ப்புகள் தரவுகள் இல்ல. குற்றச்சாட்டு எதுவும் இல்ல. அவன் இங்க நல்லா இருந்திருக்கான். அந்த ஹாஸ்பிடல் போகும்போது இறந்திருக்கான். அப்ப அங்க இறந்த உடனே மூச்சு திணறல் வந்து இறங்குற வயசு அவனுக்கு இல்ல. வயசானவங்களும் கிடையாது. ஏதோ ஒரு பெரிய பேட் ஹாபிட் இருந்தாலும் பரவாயில்ல. அதுல அவன் என்ன சொல்றான்? ரத்தம் எடுத்தாங்க. ரத்தம் எடுக்கும்போது நீ என்னடா போலீஸ் ரத்தம் எடுத்தாங்க. போலீஸ் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த கிரைம் அக்யூஸ்ட் கிட்ட உண்மையை வர வைக்கணும். ஏய் பயமுறுத்துவாங்க. இந்த மாதிரி ஒண்ணு ஊசி போடுறா அப்படின்னு பயமுறுத்தினா உண்மையை வர வைப்பான். சில பேர் அடிக்க போய் எல்லாத்தையும் கக்கிடுவான். இப்படிலாம் சில ஃபர்ஸ்ட்ல டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி இப்படிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்ப உனக்கு ஏதோ ஒன்று மெசேஜ் ஏதோ ஒரு பயமுறுத்தி இருக்கலாம். அதை வந்து நடந்திருக்கலாம். ஆனா 10 பேர் வந்தாங்கன்னு தெளிவா சொல்லிட்டாரு. இப்போ இந்த அவன் இறந்ததுக்கு உடனே அவங்க தந்தை வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து வழக்கு பதிவு செய்கிறாரு. ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறாரு. என் பையன் இறந்து போயிட்டாரு. உடனடியாக இந்த இவங்களை கைது செய்யணும் அப்படின்னு நடவடிக்கை எடுத்தோன்னே அடுத்த செகண்டே மாவட்ட இவங்க என்ன பண்ணுறாங்க ப்ரொட்டஸ்ட்டில் உட்காராங்க. அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சோன்னே அவங்க ஊர் ஜனங்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அந்த மதுரை ராமநாதபுரம் பைபாஸில் வந்து சீனியப்பா நாடார் மஹால்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு 4 வே பைபாஸ் தான். அந்த பைபாஸில் வந்து அங்கே உட்காந்துறாங்க ப்ரொட்டஸ்ட்டுக்கு.